Kalata Village family, please subscribe. என்ன கண்ணகி ஒரே சிரிப்பால இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சுபி, சுரேஷ் ஜோக் சொல்லி சிரிக்க வச்சிட்டு இருந்தான். அதான் ஜோக் சொன்னதுக்கு இப்படியா? எலே சுரேஷ், நீ நடக்கல. சும்மா இருல சுபி. நாமளும் மீனாக்கு ஜோக் சொல்லி இப்படி சிரிக்க வைப்போமா? குலுங்கி குலுங்கி. மீனா, நீ எனக்கு மீனா, நான் உனக்கு மானா. நாம் இருவரும் சேருவோம் ஒண்ணா. பிற்காலம் நம் பேர் சொல்லும் என்ன? சுபி, இன்னொரு டைம் என்கிட்ட இப்படி பேசுற பாத்துக்கோ, நான் டீச்சர் வந்து சொல்லிடுவேன். ஏன்ல சுபி உனக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன பசங்களா, டீச்சர் யாரும் இல்லையா? ஆளாளுக்கு டேபிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல காம்போ அண்ணே, இன்னும் யாரும் வரல. காம்போ அண்ணனா? இல்லட்டி மோனிஷா, இவர் பேரே கம்பராயன். அதனால காம்போ அண்ணே செல்லமா கூப்பிட்டு இருக்கேன். கூப்பிடு. ஆமா, லீடர் யாரு? நான் தான், நீ சொல்லுங்க. பாப்பா, ஸ்போர்ட்ஸ் டே வருதுல்ல, டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் டீச்சரை கொடுக்க சொல்லி சொன்னாவ. அப்புறம் கிரவுண்டை க்ளீன் பண்றதுக்கு 4-5 பசங்களையும் அனுப்ப சொன்னாவ. உங்க டீச்சர் வந்தா சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வந்துடுறீங்களா? ஆமால, எஸ். சரினே, டீச்சர் வந்தா சொல்லிடுறேன். என்னல இன்னைக்குன்னு பார்த்து ஒரு டீச்சரையும் காணோம். ஏம்ல படிக்கிறதுக்குன்னா யாராவது இப்படி ஆர்வம் காட்டுறீங்களா? ஆமா, படிப்புல எல்லாம் ஒண்ணும் இருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு படிக்கணும்? அதெல்லாம் தானா வரும். சுபி, என்ன ஆளாளுக்கு இடம் போதுமா? அவங்கவங்க இடத்துல உட்காராம ஒவ்வொரு இடத்துல சுத்திட்டு இருக்கீங்க. மீனா, இதான் நீ கிளாஸ் பார்க்குற லட்சணமா? இல்ல டீச்சர், நான் போர்டு அடிக்க வந்தேன். டீச்சர், நான் உங்க டேபிள் சேர்ல படிக்க வந்தேன் டீச்சர். என்ன ஜெகன், உனக்கு என்ன? டீச்சர், நான் கீழே குப்பை கிடந்தது, அதை எடுத்து பாஸ்கெட்ல போடலாம்னு வந்த டீச்சர். போங்க எல்லாரும் அவங்க பிளேஸ்க்கு. என்ன உனக்கு இடத்துக்கு போக தோணலையோ? ஏன் சீட்டை வேணா தட்டுமா? இல்ல டீச்சர், ஆபீஸ்ல அக்கண்ணே வந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டேக்கு 4-5 பசங்கள கிரவுண்ட க்ளீன் பண்ணி வரணுமா. அப்படியே டான்ஸ் பிராக்டீஸும் பண்ண சொன்னாங்க டீச்சர். யார்கிட்ட சொன்னாவ? உன்கிட்டயா? என்கிட்ட தான் டீச்சர் சொன்னாங்க. மீனா, வர வர நீ லீடர் பொறுப்புல இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா உன்ன கண்ணுல போலபலான்னு தண்ணி விட்டுருங்க. என்ன பொறுப்பான பிள்ளை நினைச்சுதானே உன்ன நான் லீடருக்கு போட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? இல்ல டீச்சர், நான் சொல்ல வரதுக்குள்ள சுபி சொல்லிட்டான் டீச்சர். சுபி, முதல்ல படிக்கிற வழியை பாரு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போய் நல்லா ஆடலாம். என்ன இடத்துக்கு போ. மீனா, அழுதுட்டே இருந்தா கிளாஸ் விட்டு வெளியே போ. பொறுப்பா கொடுத்த வேலையை செய்யறதுல அழுக மட்டும் வந்துரும். ஏம்ல, டீச்சர் வீட்ல இன்னைக்கு ஏதாவது சண்டையா இருக்குமோ? அப்படித்தான் நினைக்கிறல்ல. மோனிஷா, எஸ் டீச்சர். கண்ணகி, எஸ் டீச்சர். பூமாரி, டீச்சர் பூமாரி வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி எடுக்க போயிருக்கா டீச்சர். ஓ, நல்ல பிள்ளைகள். கிளாஸ்க்கு வந்தா கிளாஸ்ல இருக்கிறது இல்ல, இப்படி சுத்துறதுக்கு தான் போயிடுறதா? அவன் இன்னைக்கு கிளாஸ்க்கே வரக்கூடாது, அவளுக்கு ஆப்சென்ட் போடுறேன். சுபின், பிரசன்ட் டீச்சர். சுரேஷ், எஸ் டீச்சர். என்னல பல்லு 32 தெரியுது? ஒண்ணும் இல்ல டீச்சர். ஹோம்வொர்க் கொடுத்தா எதுவும் செஞ்சுட்டு வந்துடாதீங்க. பல்ல மட்டும் 32 காட்டுங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாரு, நல்ல பிள்ளைகள். ஜெகன், எஸ் டீச்சர். சுபி, கேளுல போலாமான்னு கேளு. டீச்சர், கிரவுண்டுக்கு போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. +2 பசங்க எல்லாரும் போயாச்சு. நீங்களே புக்ஸ் எடுங்க. டீச்சர், உள்ள வரலாமா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். என்னங்க சத்தம்? டீச்சர், உள்ள வரட்டா? ஏன் உள்ள வர? அப்படியே போயிரு, உனக்கு ஏற்கனவே ஆப்சென்ட் போட்டாச்சு. இல்ல டீச்சர், தண்ணி குடிக்கலாம் தான் டீச்சர் போனேன். உனக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கெல்லாம் இத்தனை நேரம் அப்பு மாதிரி? அதான் நான் சொல்லிட்டேனே, ஹாஸ்டல் வந்ததுல இருந்து ஒரு பிள்ளைக்கு சரி கிடையாதுன்னு. பொறுப்பே இல்ல. இல்ல டீச்சர். ஏன் உனக்கு ஹாஸ்டல்ல இருந்து வரும்போதே தண்ணி கொண்டு வர தெரியாதா? டீச்சர், வாயை மூடு மோனிஷா, உடனே வந்துருவீங்களே. நான் உன்னையே கேள்வி கேட்டேன். வாயில என்ன கொழுக்கட்டையா? இல்ல டீச்சர், ஹாஸ்டல் பைப் எல்லாம் ரிப்பேர் பண்ண ஆளுங்க வந்திருக்காங்கன்னு நாங்கலாம் தண்ணி பிடிக்காமயே வந்துட்டோம் டீச்சர். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். வாங்க சார். டீச்சர், காலையிலேயே ஒரே டென்ஷனா இருக்கீங்க, சத்தம் முன்னாடி வரைக்கும் கேக்குது. இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன சார் செய்யறது? ஒரு பேச்சு கேட்கறது இல்ல சார். ஒருத்தி என்னடா தண்ணி பிடிக்க போறேங்கிறான், ஒருத்தி என்னடா சேர் மேல ஏறி நின்னுட்டு ஆடிட்டு இருக்கா. பிள்ளைகளே சரி கிடையாது சார். கிளாஸ்ல டீச்சர்னா பிள்ளைங்க அப்படித்தான் டீச்சர். என்னமோ சார், நம்மள பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது டீச்சருங்க வரலனா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஏதாவது ஒரு क्वेश्चन மனப்பாடம் பண்ணுவோம், படிக்குவோம், டவுட்டுங்க கேட்போம். இந்த காலத்து பிள்ளைங்க அப்படியா சார்? ஒரு காசுக்கு ஆகாதுங்க சார்.
உண்மைதான் டீச்சர். அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் நாம இன்னைக்கு டீச்சராகவும் வாத்தியாராகவும் இருக்கோம். பிள்ளைங்க என்ன ஆக போதுங்க நினைச்சாலே கவலையா இருக்கு. சரி டீச்சர், ஸ்போர்ட்ஸ் டேக்கு பிள்ளைகளை அனுப்பலையா? +2 பசங்க கிரவுண்ட் எல்லாம் க்ளீன் பண்ண போறதா சொன்னாங்க சார். இல்ல டீச்சர், +2 பசங்களே ஹெச்எம் வேண்டான்ட்டாரு. அதனால இந்த பசங்களே அனுப்பி விடுங்க. சரி சார், எப்படின்னு பார்த்து அனுப்பிடுறேன். என்னல கை எப்படி வச்சிட்டு இருக்க சுபி? உனதான். ஐயோ, ஆர்வத்துல மறந்துட்டோமா? ஒண்ணும் இல்ல டீச்சர், 2 நாளா இந்த கை ரொம்ப வலி, அதான் இப்படி வச்சிட்டு இருக்கேன். டீச்சர் போலாமா? படிப்புல எல்லாம் கோட்டை விட்டுருங்க. இதெல்லாம் முதல் ஆளா இருங்க. போங்க. சுபி, உனக்கு தான் கை வலியில, நீ ஒன்னும் போக வேண்டாம். இங்க உட்காந்து எனக்கு ரெக்கார்ட் நோட் கரெக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணு. ஐயோ பாவம்ல சுபி, மாட்டிக்கிட்டான்.